ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜியோ கஸ்டமர்ஸும் என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா கமெண்டில் 395 பிளான் எங்கே ப்ரோ, 395 பிளான் காமிக்க மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. 395 இப்போ இது எனக்கு காமிக்க மாட்டேங்குது, சோகாக மாட்டேங்குது, அது என்ன ரீசார்ஜ் பிளான் மாறி இருக்குது, இப்போ புதுசாக வந்த ரீசார்ஜ் பிளானில் என்ன மாதிரி எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, என்ன எவ்வளோ ப்ரைஸ் அது அப்படிங்கிறது எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. அது 5G உண்டா 5G கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த 395 பிளானை பற்றி தான் நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 395 பிளான் வந்து புது ரீசார்ஜ் பிளானில் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு, என்ன எவ்வளோ ருபீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் மக்களே. எல்லோரும் நீங்கள் உங்கள் ஜியோ ஆப்பில் போய்ட்டு ஜியோ இதில் போய்ட்டு ரீசார்ஜ் பிளானில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் ரீசார்ஜிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய ஆப்லேயே பார்த்துருப்போம். உங்கள் மேலே வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிற பேக்கில் தான் அந்த ரீசார்ஜ் பிளான் இருக்கும். அந்த வேல்யூவில் போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கும். அதில் போய் நீங்கள் வேல்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் தான் அந்த 395 ருபீஸ் பிளானே இருந்துச்சு. எங்கடா அந்த 395 ருபீஸ் பிளானை காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா 479 ரூபாய்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் தான் நம்ம பழைய 395 பிளானு. இந்த பிளானு பழைய 395 பிளானு 84 டேஸு 6GB அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதான் அந்த பிளானு. இப்போ வந்து 479 ருபீஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அன்லிமிட்டெட் 5G உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அன்லிமிட்டெட் 5Gங்கிறது கிடையாது மக்களே. இந்த பிளான் பண்ணாலே நீங்கள் அன்லிமிட்டெட் 5G யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளானை பண்ணிவிட்டு மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப அன்லிமிட்டெட் 5G கிடைக்கிற மாதிரி எதுவும் ரீசார்ஜ் பிளான்ஸ் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ரெண்டாவது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி 2GB பெர் டே அந்த ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பழைய இதை எடுத்துட்டாங்க. இந்த 479 ரூபா பிளானில் வந்து அந்த ரீசார்ஜ் பண்ண முடியாது. அன்லிமிட்டெட் 5G யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ரீசார்ஜ் பிளான் பண்ண முடியாது. அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், நம்ம 2GB பெர் டே போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அன்லிமிட்டெட் 5G கிடைக்கிற மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.